கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, இயேசு இரக்கமுள்ளவர் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை, அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஜெபம் செய்யும் போது தனிநபராய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது மிகவும் அர்ப்பணிப்போடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமானின் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அநேகர் தாங்கள் அர்ப்பணிப்போடு ஜெபிக்காமல், தனக்காக ஜெபிக்காமல், அவர்கள் மற்றவரிடத்திலே அல்லது ஊழியக்காரிடத்திலே பெரியவர்களிடத்திலே எனக்காக, இந்த காரியத்துக்காக, இந்த சுகத்திற்காக, இந்த நன்மைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை கேட்கிற பொழுது அவர்கள் ஊழியக்காரர்கள், அவர்கள் போதகர், அவர்கள் பெரிய நல்ல நீதிமான் என்றெல்லாம் அவர்களை குறித்து சொல்லுகிறார்கள். எல்லா மனிதரையும் ஆண்டவர் நீதிமானாக்குகிறவராய் இருக்கிறார். எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அந்த அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். உதாரணமாக, உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஓமையிலிருந்து ஒரு ஓமையை உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 வரை. அங்கே 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். ஒருவர் அங்கே பரிசேயன், இன்னொருவர் ஆயக்காரன். ஆனால் பரிசேயர் என்ன சொல்கிறார்? தன்னை குறித்து பெருமையாக பேசுகிறார். நான் அதுவும் அந்த ஆயக்காரனை போல அல்லாமல், நான் வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறேன், என்னுடைய வருமானத்திலே தசம பாகம் கொடுக்கிறேன் என்று தாம் கொடுக்கிறதை குறித்து பெருமைப்படுத்தி பேசிக் கொள்ளுகிறார். இன்னைக்கு உலகத்திலே அநேகர் அப்படிதான். நான் திருச்சபைக்காக அதை செய்கிறேன், திருச்சபைக்காக இதை கொடுக்கிறேன், ஏழைக்காக அதை கொடுக்கிறேன் என்று தாங்கள் கொடுக்கிறதை பற்றியும், நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் தினமும் ஜெபிக்கிறேன், தினமும் வேதம் வாசிக்கிறேன், பல விதத்திலே சொல்லுகிறோம். ஆனால் எங்கேயாகிலும் ஒரு இடத்திலே தவறு செய்கிறவர்களாய் அல்லது தாழ்மை இல்லாதவர்களாய் இருப்போம் என்றால் தற்பரிசோதனை செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் அந்த ஆயக்காரனை பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? ஐயோ, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்றார். வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் கைகளை மார்பிலே அடித்துக் கொண்டு இழந்து போன வாய்ப்பு இனி பெறவே முடியாது, நான் பாவி, நான் நீதிமானாக இல்லை என்று சொல்லி தன்னுடைய அர்ப்பணிப்பை அங்கே அந்த ஆயக்காரன் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார். நாம் ஜெபிக்கிற பொழுது வார்த்தையில, எண்ணத்தில, செய்கையில, ஏதாகிலும் ஒரு இடத்திலே நாம் கோபத்தோடு கூட பாவம் செய்திருப்போம். அப்படி ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக அவைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆயக்காரனை போல ஆயக்காரன் அப்படிதான் ஜெபித்தார். தன்னை தாழ்மைப்படுத்தினார், தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார். நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் என்கிற அந்த எண்ணத்தோடு பேசுகிறார். நிறைய இடங்களிலே உலகத்திலே கூட ஒரு 2 நபர்களை பார்க்கிறோம். அவர்கள் பெற்றோர்கள் அல்லது அதிகாரிகள் சொன்னதை சரியாக செய்யாது இருக்கிற பொழுது, அந்த அதிகாரி வருகிற பொழுது அந்த ரெக்கார்டு எடுத்துருவா என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் பல சாக்கு போக்குகளை சொல்வார்கள், நேராக போக மாட்டார்கள். சில பேர், எனக்கு தெரிந்த ஒரு அதிகாரி தன்னிடத்திலே அடுத்த நிலையில பணியாற்றுகிறேன், இது கொண்டு போய் ஐயாட்ட காமிச்சு வந்துடுறேன், ஒரு வேலையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாய் இருந்தார். ஆனால் அதை கண்டுபிடிக்கிற பொழுது கோபப்படுவார் என்பது தெரியும். ஆனால் என்ன செய்திருக்க வேண்டும்? அதை சரியாய் செய்திருக்க வேண்டும். அல்லது அவர் அங்கே போய் இது தவறுதான் என்கிற உண்மையான நிலையை சொல்லியிருக்க வேண்டும். அதைதான் ஆயக்கார சொன்னார், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அவனல்ல, இவனே நீதிமானாய் தன் வீட்டுக்கு சென்றான் என்று. ஆகவே நீதிமானாக்கப்பட நாம் தாழ்மைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். உண்மை உள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி இருக்கிற பொழுது தனிநபருடைய ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தனிநபராய் நண்பர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் யோபு
தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி யோபு 42 அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியே ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது, இனி உனது ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது என்று எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிற போது ஏசாயா 38 அதிகாரத்திலே இதை வாசிக்கிறோம். அங்கே சொல்லுகிற பொழுது அவர், நான் உண்மையுள்ள மனுஷன், நான் எல்லாம் சரியாக இருந்தேன், ஏன் என்னுடைய ஆயுசு நாட்கள் இப்படி குறைய வேண்டும் என்று கேட்கிற பொழுது சுவர்புறமாக திருப்பி தனிநபர் ஜபத்திலே தன்னுடைய உண்மையை, தன்னுடைய எல்லா விதமான நியாயத்தை விலைக்கு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் ஒரு விஷயம் அவருக்கு இறங்கி 15 ஆண்டுகள் ஆயுசு நாட்களை கூட்டினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் தனி ஜபத்திலே, தனிநபர் ஜபத்திலே பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இரக்கத்தை பெறுகிறவர்களாய் எல்லா விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள ஆயக்காரனை போல தாழ்மைப்பட அழைக்கப்படுகிறோம். யோபுவை போல சிநேகிதர்களுக்காக ஜெபித்தது போல ஜெபித்து உங்கள் சிறையிருப்பை மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். எசேக்கியா ராஜாவை போல உங்கள் நியாயத்தை சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி அப்படி நியாயத்துக்காக நீங்கள் அவரிடத்தில் மன்றாடுகிற பொழுது, அல்லது பிள்ளைகள் நீங்கள் வழக்காடுகிற போது அவரிடத்திலே பரிந்து மன்றாடுகிற பொழுது அவர் மீண்டுமாய் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் தருவார். கர்த்தர் தாமே வார்த்தை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.